சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் Psalm 118 25வது வசனங்களை தியானிக்கலாம். Verses 25 for our concentration. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே இரட்சியும். கர்த்தாவே, நல்ல கவனிங்கள் 25வது வசனத்தை. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி. இஸ்ரவேலின் ராஜாவாகி தாவீது தேவ சமூகத்தில் 2 குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறான். The king of Israel, in the presence of God, he offered 2 petitions. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருகிறார்கள் என்றார். Bible says all the flesh come unto thee, O Lord. ஜெபத்தை அவர் கேட்கிறபடினால்தான் அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். Because he is a prayer answering God, so he is the God of all flesh. ஆனால் இங்கே தாவீது நமக்கு ஒரு வாக்கை கற்றுக் கொடுத்து விட்டு அந்த வாக்கை தனக்கு உரிமையாக்கி கொண்டு ஜெபிக்கிறார். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். King David teaches a word and he claimed this promise. Save us, we pray, O Lord. O Lord, we pray, give us success. இன்று பலர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் அனுபவத்தில் வாழ்வதே கிடையாது. Today people do not know this type of experience. காரணம் என்ன? Reason? அவன் கேட்கிற ஒரு ஜெபத்தின் குறிப்பு கர்த்தாவே இரட்சியும். Prayer request, save us, O Lord. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். Give us success. நாம் இந்த 2 அனுபவத்தையும் இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டும். I should taste 2 experience in this year. 40 வருஷம் இஸ்ரவேலின் ராஜாவாய் வாழ்ந்தான். 40 years he was a king of Israel. எபிரோனில் 7 வருஷங்கள் இருந்தான். In Hebron 7 years. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமில் 33 ஆண்டு காலம் ராஜாவாய் வாழ்ந்தான். 33 years in Jerusalem. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible reports, கர்த்தாவே இரட்சியும். O Lord, save us. இதன் அர்த்தம் என்ன? What's the meaning of நீ that? இரட்சித்து முடிந்தால் மட்டும்தான் காரியம் வாய்க்க If பண்ணப்படும். you save, then only the things will be success. எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். I am saved by God. அல்ல, Not. அனுதினமும் ரட்சிக்கப்பட Day வேண்டும். by day we need this வேதம் experience. சொல்லுகிறது, Bible says, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுகிறான். till the end, whomsoever ensure they will be saved. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், I am saved. ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன். God, that is அது அல்ல. not like that. உன்னுடைய முடிவு கடைசி ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்புக்கு நேராக இருக்க வேண்டும். Every day you have to face salvation in your life. அதான் தேவனுடைய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. That's the salvation of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Pay attention to this word. வேத வசனங்களை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Clearly focus your concentration. கர்த்தாவே Oh Lord, என்னை ரட்சியும் save me. என்று சொல்லி அவன் கேட்கிறான். He offered this prayer. கர்த்தாவே Oh Lord, காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுகிறார். give us success. இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது When we pay attention, ஆவியானுடைய கிரியைகள் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. the deeds of Holy Ghost is காரணம் என்ன? reason. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான், Jeremiah the prophet said, கர்த்தாவே Lord, என்னை குணமாக்கும், heal me, அப்பொழுது நான் then குணமாவேன். I'll be healed. என்னை ரட்சியும், Save me, அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி என்றான். you are my praise. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுமா? hallelujah to God. பாருங்கள், Look at that. அவன் என்ன கேட்கிறான்? What does he say? கர்த்தாவே Oh Lord, என்னை குணமாக்கும். heal me. அவன் ஜெபத்தில் கேட்கும் ஒரு கேள்வி, In prayer, என்னை குணமாக்கும், heal me, அப்பொழுது நான் குணமாவேன். then I'll be healed. அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். He can give. ஆனால் அவர் எப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கிறார்? What type of healing? தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார் என்று சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். 107 verses 26 he said his எனக்கு word, சித்தமுண்டு சுத்தமாகி என்றார். ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் a வருகிறான். leopard person, தேவனே, Lord, உமக்கு சித்தமானாலே சுத்தமாகும் என்றார். if thou will heal me, அதற்கு ஆண்டவர் சொன்னார், he said, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். I will be healed. ஆனால் இவன் ஜெபிக்கிற ஜெபம், Look at the prayer. கர்த்தாவே Oh Lord, என்னை குணமாக்கும், heal me, நான் அப்பொழுது குணமாவேன். then I'll be healed. சுகம் என்கிறது சரீரத்தில் உண்டாகும் ஒரு சுகம், ஹீலிங் அல்ல. Healing is not only in our body, ஆத்துமாவிலே சுகம் வேண்டும், healing in our soul, விசுவாசத்திலே ஒரு சுகம் healing in வேண்டும், our faith, ஆண்டவர் மேலே நம்பிக்கை ஒரு சுகம் healing in வேண்டும். the trust of God. இவை எல்லாம் சேர்ந்ததுதான் பூரணமான ஒரு சுகம். Both together is a complete healing. அதைத்தான் அங்க வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் Lord, குணமாவேன். heal me, then I'll be healed. என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி என்றான். Save me, then I'll be saved.
The Lord is my prize. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவனை இழுத்து கொல்லாவிட்டால் தானாக எவனும் வர முடியாது. Unless the Lord draw, nobody can draw near. எந்த மனிதனும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் அவர்தான் இழுத்துக் கொள்ள வேண்டும். Whom are coming to God? First of all, we need the help of God. அதைத்தான் தாவீது மற்றொருத்தில் இப்படி ஜெபம் செய்தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவில் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை பாருங்கள். Look at the word of Jeremiah. என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன், Heal me, then I'll be healed. என்னை ரட்சியும் அப்பொழுது நான் Save me, ரட்சிக்கப்படுவேன், then I'll be saved. தேவரீர் என் துதி என்றார். Lord is my prize. இதே ஜெபத்தை தாவீதுடைய ஜெபத்தை அப்படியே எரேமியா செய்கிறார். Jeremiah follow the prayer of King David. காரணம் என்ன? What's the reason? எரேமியா 17:14 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Jeremiah chapter 17 verses 4. சங்கீதம் 12:1 பாருங்கள். Psalm 12 verses கர்த்தாவே 1. Lord, ரட்சியும், save me. பக்தி உள்ளவர்கள் அற்றுப் போகிறார்கள், godly are failed in this year. மனிதர்கள் உண்மையுள்ளவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். Upright or decrease in this year. காரணம் என்ன? Reason? பக்தி உள்ள மனிதன் குறைந்து கொண்டே இருக்கிறார். Upright decreasing in this year. இன்று அநேக திருச்சபைகளிலே ஜனங்கள் கூடுவதும் இல்லை, குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். Today many churches there is no காரணம் என்ன? What's the reason? அவர்கள் மரணத்தின் மேல் ஒரு பயம், fear about the death, வியாதியின் மேல் பயம், fear about sickness, நோயின் மேல் ஒரு பயம். fear about the disease. ஆனால் தாவீது சொன்னான், But King David said, இந்த ஏழை கூப்பிட்டான், this poor man கர்த்தர் cried, எல்லா இடுக்கண்கள் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் the Lord என்றான். save me and deliver me out of all the சங்கீதம் distractions. 34 அதிகாரத்தில் In Psalm 34, என்ன காரணம்? what's the reason? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய தேவன் அவர். What a great God he ஆனால் அங்கே சொல்லுகிறான், Here he said, கர்த்தாவே ரட்சியும், Lord save me. பக்தி உள்ளவன் அற்றுப் போய் கொண்டிருக்கிறான், மனிதர்களில் செம்மையானவன் குறைந்து கொண்டே இருக்கிறான், Upright decrease in நல்லவன் குறைந்து கொண்டே இருக்கிறான் righteous are என்று யோசித்து பாருங்கள். just think about it. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில இந்த 42 வருட அனுபவத்தில் நல்ல மனிதர்களை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். பூரணமான நல்ல மனிதர்களை என்னால் காணவே In முடியவில்லை. 42 years experience I never seen such a upright and just man. எல்லாருக்குள்ள ஒரு சுயம் இருக்கிறது, Everyone having some எல்லாருக்குள்ள ஒரு பெருமை இருக்கிறது, some proud in their எல்லாருக்குள்ள ஒரு அகந்தை இருக்கிறது. happy mind. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவதே இல்லை. doesn't bother him. காரணம் என்ன? Reason? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தாவீது ஜெபம் செய்தான். King David கர்த்தாவே Oh ரட்சியும், Lord save me. உரத்த குரலோடு The சொன்னான், loud voice. காரியத்தை வாய்க்க செய்யும் Give என்றார். us success. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold the feet of God. அதைத்தானே அவன் சொன்னான், That's what he said. கர்த்தாவே Oh ரட்சியும். Lord save us. பக்தி உள்ளவன் அற்றுப்போய் கொண்டிருக்கிறான், Godly decrease in this மனிதர்களில் உண்மை உள்ளவர்கள் குறைகிறார்கள். world. Just man are passing away. இன்றும் அப்படித்தான் மனிதன் வாழ்ந்து Even கொண்டிருக்கிறான். today people are living like வேதம் that. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அதே தான் தாவீது மற்றொருத்தில் இப்படி சொல்லி ஜெபம் In செய்தார். another place, என்ன David said, செய்தார்? what does he say? தேவனே, Lord, உயரத்தில் நம்முடைய கரத்தை நீட்டி stretch out your hand from above. வரப்போகிற ஜல பிரளயத்திற்கு All the distraction என்னை and விலக்கி flood. ரட்சியும் என்றான். Save me and preserve me from all கைகளை the தட்டி distractions. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Loudly. உயரத்திலிருந்து From above. உம்முடைய கரத்தை நீட்டி Stretch out your hand ஜல பிரவாயத்திற்கு from all the flood. ஜல பிரளயத்திற்கு From the distraction. என்னை விலக்கி ரட்சியும் என்றான். Save me out of all எதற்காக the அதை distraction. சொன்னான்? Why he said? சங்கீதம் 144:7 சொல்லுகின்றன. 144 என் verses அருமையான 7. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனத்தை கவனித்து The பாருங்கள். word of God. உங்கள் காரியங்கள் வாய்க்கப்படுவதற்கு முன்பு, Before the word success. வாய்க்கை செய்வதற்கு முன்பு Before the success. நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு ஜெபக் குறிப்பு, The prayer request you ask இன்றும் to God. என்னை ரட்சியும், Save me, O Lord. இன்றும் என்னை ரட்சியும். Today I need ஒவ்வொரு நாளும் அப்படி கேட்போமானால் Day by day you have to இந்த say, பொல்லாத உலகத்திலே this wicked world. அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. His grace sufficient for us. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து In the life of Jesus Christ, ஊழியத்தை முடித்துவிட்டு finished his commission, பக்கத்து பட்டணத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி had a plan to go the near place. ஒரு படவில் ஏறினார். He got a boat. அதில் சீடர்களும் ஏறினார்கள். Disciples படகு also ஓடிக்கொண்டே இருக்கிறது. sailing the boat. திடீரென்று Suddenly, தேவன் ஒரு தீர்மானம் the எடுத்தார். Lord had a சற்று determination. கொஞ்ச நேரம் இளைப்பாறுவோம் என்று சொல்லி அந்த படகின் அடித்தளத்தில் போய் படுத்தார். At the deck of the boat, he took some rest. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வார்த்தை கவனித்து Look பாருங்கள். at this word. ஆண்டவர் அந்த படகில் தான் இருக்கிறார். He is on the deck of the boat. தேவாதி தேவன் அந்த படகில் தான் The இருக்கிறார். Lord God aboard on that boat. அது மட்டுமல்ல, Not only that, தேவனுடைய 12 அப்போஸ்தலர்கள் சீடர்களும் அதில் தான் இருந்தார்கள். 12 disciples also sailing on அந்த that boat. படகை நடத்தும் மாலுமியும் அதில் தான் இருக்கிறார். Captain also on that இது boat. எல்லாவற்றை பார்க்கிலும் More than all, இயேசுவும் அதில் தான் இருக்கிறார். Jesus also. கைகளை தட்டி ஒரு made sure அல்லேலூயா on that சொல்லுங்கள் boat. பார்க்கலாம். Say, ஹalleluya. Hallelujah. என்ன விசேஷ கைத்தட்டு. Clap with faith. அவர்தான் படகில் இருக்கிறாரே. He is also on that boat. பயம் எப்படி வரும்? How can fear comes? எப்படி பயம் How வரும்? can fear come? வரக்கூடாதல்லவா? It is not come. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved.
புயல்கள் வீசட்டுமே, Storms may come, காற்றுகள் அடிக்கட்டுமே, winds may blow. ஆனால் வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? அவருடைய வசனத்தை கவனித்து Look பாருங்கள். at the word of God. அதைத்தான் பக்தன் இப்படி The பாடினான். saint sang like that. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே, இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே, ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே, ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, நான் அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே,
காணக்கூடாத இறைவன் unseen God. மனிதனாய் இறங்கி வந்தார். When he came into this earth, எதற்காக? what for? நம்மை காணும்படி. To see. சில சமயங்களில் நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது When sorrows increase in our life, யாராவது ஒருவர் someone நமக்கு ஆறுதல் சொல்ல may மாட்டார் give console my soul. என்று நாம் கலங்கி We தவிப்போம். are troubled. என்னை ரட்சி, Save me. என் காரியங்களை வாய்க்கு செய். Give success in my life. ஒவ்வொரு நாளும் Every day. தேவாதி தேவனை நோக்கி Cry unto God. இப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? How many offer this prayer? கட்டிய மனைவி, Own wife, பெற்ற பிள்ளைகள், children, அவரவர்கள் தங்கள் தங்கள் பாதையிலே they போகிறார்கள். are going on their own way. அதை பார்க்கும் பொழுது When we see கணவனுக்கோ கண்ணீர், husband tears are coming மனைவிக்கோ out, கண்ணீர், wife in tears, பிள்ளைகளுக்கோ கண்ணீர், children in tears. கண்ணீர் நிறைந்த உலகத்தில் We வாழுகிறோம். are living in the tearful world. எவ்விதமாய் வாழப் போகிறோம்? What type of life we are going to live? பிரியமானவர்களே, Beloved children, ஒன்றை மனதில் வைத்துக் they கொள்ளுங்கள். keep it in the mind. வேதம் சொல்லுகிறது, Bible reports, தேவனே Lord, ரட்சியும், save me. தேவனே Lord, காரியத்தை வாய்க்க give பண்ணும். success. ஆனால் பாருங்கள், But look at இயேசு படகில் தான் இருந்தார். Jesus in the boat. படகு ஓடிக்கொண்டிருக்கிறது. Boat is going on. திடீரென்று காற்றும் கடலும் வீசியது. Suddenly terrible புயல் wind, போல் வந்தது. terrible cyclone. திடீரென்று சீடர்கள் எழுந்தார்கள். Disciples rose up. என்ன சொன்னார்கள் What தெரியுமா? they said? ஆண்டவரே, Lord, ஐயரே, oh Rabbi, தேவாதி தேவனே, Lord God, ரட்சியும், save me. நாங்கள் மடிந்து we are போகிறோம் going to என்றார்கள். die. தேவன் எழுந்தார். Lord rose up. அப்பொழுதுதான் தேவன் தலை சாய்த்தார். Then only he just took rest. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. There is no place to place him. அதனால His சற்று head. தலை சாய்ப்போம் என்று அந்த படகில் So, உட்கார்ந்திருந்தார். and that little time he took அந்த a quiet படகை moment. பாருங்கள். Look at the boat வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. going very அந்த படகு fast. ஒன்று யோசித்திருக்கும், Maybe the boat thing. என்னுடைய படகில் என் தேவன் படுத்திருக்கிறார். Jesus is laid on my boat. அந்த சந்தோஷத்தோடு அது மதுளையும் அது கடலின் இரைச்சலையும் பெரும் காற்றையும் சீறிக்கொண்டு With ஓடிக்கொண்டிருக்கிறது. a great joy, it doesn't bother about any winds and terrible. அதற்கு ஒரு roads. சந்தோஷம், தேவாதி தேவனின் படகில் My இருக்கிறார் God is my boat. என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. It is going on. நிற்கவே இல்லை, Not stop. படகு ஓடிக்கொண்டிருக்கிறது. It is going on. ஆனால் சீடர்கள் எழுந்தார்கள். But disciples, ஐயோ ரட்சியும், அடிந்து Oh, போகிறோம் save என்றார்கள். us, we are going அவர்கள் to die. கேட்ட கேள்வி, What question they said? ரட்சியும். Save us. தேவன் எழுந்தார், He rose up. காற்றையும் கடலையும் அதட்டினார். He rebuked the wind காரணம் and என்ன? the ocean. What the reason? ஒரு மனிதனும் ஜெபிக்கும் பொழுது தேவனே When we pray, என்னை Lord, ரட்சியும் என்று சொல்லி பாருங்கள். say unto God, save me, குடியில் Lord. வாடும் குடிகாரர்களுக்காக, Maybe the drinkers, பாவம் செய்யும் மனிதர்களுக்காக, sinners, பாவத்தில் வாடும் பிள்ளைகளுக்காக, Those who live in the sin. தேவனே ரட்சியும் என்று Lord, சொல்லி பாருங்கள். if you say, Lord, அடுத்த save. நிமிஷம் காரியம் வாய்க்க பண்ணப்படும். immediately He will give you success. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to God. அடுத்த செகண்ட் அடுத்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க He பண்ணுவார். will give success. அதுதான் தேவாதி That தேவன், is the God. அதுதான் கர்த்தருடைய மகிமை. That is the glory of இந்த God. வார்த்தையை டிவியின் மூலமாக, ஆன்லைன் மூலமாய், சாது பால் சாலமன் டிவியின் மூலமாய், நீஜோ சேனல் மூலமாய், நித்தியம் சேனல் மூலமாய் உலகத்தில் எந்த பகுதியில் பார்த்திருந்தாலும் சரி, Those who watch this program through the television, need your channel and the Sadhupal உன் Solomon. காரியம் வாய்க்கப்பட வேண்டுமா? Your things will be நீ success. செய்ய வேண்டியது ஒன்று, But you have to do one. தேவனே Lord, ரட்சியும், save me. தேவனே Lord, காரியத்தை வாய்க்க give பண்ணும். success. அவர் அப்படியே வாய்க்க செய்வார். He will do it. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. வேதம் சொல்லுகிறது, Bible reports. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை செய்துவிட்டு கொஞ்சம் ஒரு மலையின் மேலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். He accomplished the commission of God and he took rest on the mountain. திடீரென்று சீடர்கள் Suddenly the பொழுது disciples, போய்விட்டது, the sun set. படகை எடுத்துக்கொண்டு நடுக்கடலுக்கு வந்து விட்டார்கள். They are sailing on the boat. நடுக்கடலுக்கு வந்து The விட்டார்கள். mid of the அவர்கள் sea. படகிலிருந்து இயேசுவை விட்டுவிட்டு வருகிறார்கள். They give up Jesus on the அதுதான் ocean. பெரிய கொடுமை. That is a tragedy. படகிலிருந்து இயேசுவை இறக்கி விட்டுட்டு He வருகிறார்கள். dropped Jesus Christ and they went. அந்த நேரத்தில் பார்த்தார்கள், And that time சூரியன் அஸ்தமித்தது, பொழுது போயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. sun setted. சரி, இவர்கள் தண்டு வலித்தார்கள். They tried to do many நல்லா கவனித்து பாருங்கள். Listen. இயேசு சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். He is walking on the ocean. இரவின் 4ஆம் On ஜாமத்தில், the early morning in the கைகளை night. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இரவின் 4ஆம் ஜாமத்தில் On the third சமுத்திரத்தில் hour, நடந்து வந்தார். walking on the ocean. நடந்து வருகிறதை சீடர்கள் கண்டார்கள். And disciples saw ஒரு that. ஆவி நடந்து வருவதாக பயந்து ஆவேசத்தில் அலறினார்கள். They terrified and said, "It is a ghost." உடனே இயேசு சொல்லுகிறார், Immediately Jesus நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்றார். Behold, take heart, it is அந்த me. சமயத்தில் பேதுரு சொன்னான், And Peter said, ஆண்டவரே நீரே ஆனால் Lord, நான் சமுத்திரத்தில் நடந்து வர கட்டளிடும் என்றார். Lord,
if it is you command me to walk அதற்கு on the ஆண்டவர் water, சொன்னார், Lord said, பேதுருவே Peter, நீ வா என்றார். come. அவன் இறங்கி நடந்து போனான். He came to the water. நடந்து போய் கொண்டிருக்கும் போது When he walking on the காற்று பலமா இருந்தது. He saw the wind. காற்று வீசிக்கொண்டிருந்தது. He saw the wind. திடீரென்று தண்ணிக்குள் முழுகும் நேரம் வந்தது. He beginning into sink அந்த in the நேரத்தில் water. And that time, ஆண்டவரே Lord, ரட்சியும், save me. நான் மடிந்து போகிறேன். I'm going to ஆண்டவரே die. Lord, தேவனே Lord, ரட்சியும், rescue me. நான் முழுகிக் கொண்டிருக்கிறேன் I am என்று submerged. அபய குரலை விட்டான். beginning to sink. தேவன் உடனே கையை நீட்டினார். Immediately he stretched out his hands. என்ன சொன்னார் தெரியுமா? What does he said? நம்மள என்ன செய்வோம்? Actually, ஐயோ what we பிள்ளை do- தண்ணில ஊந்துச்சுன்னா தலையை தோட்டுவோம். Oh, my child get into the water. இல்ல Immediately we தலையை தோட்ட மாட்டோமா? ஐயோ பிள்ளைக்கு சளி பிடிச்சுன்னு தலை தோட்டுவோம். We can't ஆண்டவர் say. பார்த்தார், He saw that. கையை பிடிச்சி தூக்கிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறார்? Oh, you little faith, why did you doubt? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah to God. அற்பமான விசுவாசி, Oh, little faith. கவலைப்படாதே, துக்கப்படவே படாது, வசனம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, Children of God. மத்தேயு 14:30 அதை பின்வருமாறு Gospel of விளக்குகின்றன. Matthew chapter 14 ஆனா verse 36. வசனங்களை கவனித்து Look பாருங்கள். at the word of God. இங்கே அவன் கேட்கிறான், Here he said, கர்த்தாவே Oh Lord, ரட்சியும், save me. அதன் பிறகு Then என் காரியத்தை வாய்க்க செய்யும். give success to my deed. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. காரியத்தை வாய்க்க செய்யும். Give success. முதலாவது இப்படிப்பட்ட ரட்சிப்பு நமக்கு வெளிப்பட்ட பிறகு First of all, we obtain this காரியம் salvation. தானாக நடக்கும். Things will be automatically ஒரு over. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கும் முடிவு நல்லது. The end of the things is good before the விசுவாசத்தின் துவக்கத்தை பார்க்கும் முடிவு beginning. நல்லது. The end of the faith is good before. தேவன் அவ்வளவு பெரியவர். God is so great. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. வேதம் சொல்லுகிறது. Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children. அதைத்தான் உபாகமத்தில் மோசே சொன்னார். In Deuteronomy, Moses the prophet said, 29ஆம் அதிகாரம் Chapter 29. 9வது வசனங்களை வாசிக்கலாம். verses 9. உபாகம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. கைகளை தட்டி தேவன் சொன்ன வார்த்தை, The word of God. தேவன் சொன்ன வார்த்தை, The word of God. என் வார்த்தையின்படி According to my word. அதை கைக்கொண்டு Keep my words. அதை செய்வீர்களானால், If you do it என் வார்த்தையின்படி செய்வீர்களானால், according to my words, என் உடன்படிக்கை வசனத்தின்படி செய்வீர்களானால், according to the covenant, நீங்கள் செய்வது வாய்க்கும். you may prosper in all. கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. கர உயர சொல்லுங்களே. Hallelujah to God. வாய்க்கும். It will be prosper. வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்கும் சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to God. எப்பொழுது When அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது, when you keep his words, நான் சொல்லும் பிரசங்கத்தை ஃபாலோ பண்ணும் when பொழுது, you follow my messages, அந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது, when you walk according to the word of நீங்கள் God, கைக்கொள்ளுவீர்களானால், when you obey the word of God, உங்களுடைய காரியம் எதுவும் வாய்க்கும். your things will be prosper. வாய்க்காமல் போகவே You போகாது. will be success. அதைத்தான் தாவீது சொன்னார். That's what King David said. கர்த்தாவே Oh Lord, காரியத்தை வாய்க்க செய். give success. இரண்டாவது அவன் சொன்ன காரியம் என்ன? Second thing, காரியத்தை வாய்க்க give செய்யும். success. அங்கே மோசே மூலமாய் தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்னார், Here Lord said through Moses மோசே to the people of Israel, என் Moses, ஜனங்களுக்கு போய் சொல். say unto my children, என்ன சொல்? what does he say? என் வசனத்தையும் என் உபதேசத்தையும் கைக்கொள்ளுவார்கள், அவர்கள் செய்வது வாய்க்கும். Therefore keep the words of my covenant, then they will be prosper in all. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to God. மணவாளன் கிறிஸ்து கூட இருந்தால் மட்டும்தான் காரியம் வாய்க்கும். If the bridegroom be with you, things will be success. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to God. நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, How many efforts may do, வாய்க்க செய்யவே செய்யாது. not prosper. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை வாசிப்போமா? ஏசாயா 48:15. Chapter 48 verses 15. நானே அதை சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன கவனிங்களம்மா. Listen. இது யார் சொல்றா? Who said this word? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். நான் தான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். கை தட்டு. Hallelujah. ஆண்டவர் சாலமனை கூப்பிடுகிறார். The Lord called Solomon. ஆண்டவர் ஜோஷுவாவை He கூப்பிடுகிறார். called Joshua. ஆண்டவர் ஜோசப்பை He கூப்பிடுகிறார். called Joseph. ஆண்டவர் வினோத்தை கூப்பிடுகிறார். He called Vinod. ஆண்டவர் சாமை கூப்பிடுகிறார். Sam. ஆண்டவர் அருள்ராஜை கூப்பிடுகிறார். Arulraj. ஆண்டவர் ரூபியை கூப்பிடுகிறார் Ruby. என்று சொன்ன அவர்தான் கூப்பிட்டாராம். He only said, நானே I even அவனை வரவழைத்தேன். I have brought எதற்காக? him. What for? அவனுடைய வழி வாய்க்கும். He will prosper in his way. அந்த வழியிலே நின்று விட்டு இது தேவனுடைய வழிதானா என்று கேட்டால் அதற்கு சொல்லுவார், அதற்கு நானே வழியும் சத்தியம் என்பார். Stand
in that way and ask unto God, then only he will reap. யோவான் 14:6 சொன்னார். John 14 verse 6. எரேமியா 6:16 சொன்னார். Jeremiah chapter 6 verse என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை Children of God. யோசித்து பாருங்கள். Just think. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. That's what the Bible யோவான் 10:9 John chapter 10 verse 9. வேத வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெரியவராய் When இருக்கிறார். you look at the word of God, you can understand how great he நாம் is. என்றாவது யோசித்தோமா? Do you think this காரியம் வாய்க்க பண்ணப்படலன்னு மண்டையை போட்டு பிச்சிக்கிறோம். to make success we do many நான் things? ஒரு பொருத்தனை செய்தேன், I offered a அது vow, வரவே இல்லை. not yet come. இல்ல, No. அங்க எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குது. Some error is taking உன் place. ஜெபத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. Some shortcoming in your prayer. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? Hallelujah. எங்கோ ஒரு குறை இருக்கிறது. Some shortcoming in அந்த your prayer. குறையினால தான் அது தடைப்படுகிறது. So that the things are என் அன்பு stopped. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children. அது நீ குறை அல்ல, It is not yourself. உன்னுடைய வழி குறை அல்ல. It's not your way. ஏதோ ஒரு குறை அங்க இருக்கிறது என்று அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்ய கற்றுக்கொள். Learn to stop the shortcomings in your life. அதற்கு தான் பெரிய ஜெபத்தை அவன் செய்தான். That's why he offered a great prayer. என்ன ஜெபம் செய்தான்? What does he say? தேவனே, Lord, கர்த்தாவே, oh God, ரட்சியும் என்றான். save me. The Christian life கிறிஸ்தவ is வாழ்க்கை not a ground level. பூமி தரைமட்ட The வாழ்க்கை அல்ல. Christian life கிறிஸ்தவ வாழ்க்கை is a more power. வல்லமை உள்ள The வாழ்க்கை. Christian life கிறிஸ்தவ வாழ்க்கை walk to Jesus. இயேசுவோடு நடக்கிற ஒரு The வாழ்க்கை. Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கை the heal life. சுகமுள்ள ஒரு The வாழ்க்கை. Christian life கிறிஸ்தவ வாழ்க்கை. is a more and more as blessed life. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட The ஒரு வாழ்க்கை. Christian life கிறிஸ்தவ வாழ்க்கை every day ஒவ்வொரு நாளும் victory. Every day ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. victorious life. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That's what the word of God. நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we? யோசிப்பதே கிடையாது. We never think about it. கவனிக்க வேண்டும். Listen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனங்களை சற்று கவனித்து Pay பாருங்கள். attention to this word. ஆண்டவருடைய வார்த்தை The word of God. மிக அழகாய். Beautifully. நாம் கூனி குறுகி வாழுகிறோம் We are oppressed in our life. அல்ல, No. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வாழ்க்கை The great life more than all. தேவனுடைய வாழ்க்கை. The life of God. அது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. victorious கை life. தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Let us clap. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. யோசித்து பாருங்கள், Just think தேவன் எவ்வளவு பெரியவர். what a great God he is. ஆம் Yes, பிரியமானவர்களே, beloved. சற்று சிந்தித்து பாருங்கள். Let us analyze. என்ன அழகாய் What a beautiful பக்தன் சொன்னான், saint said. ஆண்டவர் சொன்னார், Lord said. ஏசாயா Isaiah. இதை என் ஜனங்களுக்கு சொல் என்றார். Say unto my children. தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் சொன்னார். The Lord said through the prophet. மற்றொரு வசனங்களை பாருங்கள். Look at another ஆண்டவர் verse. சொன்னார், He said. அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்குமா. Through his hands all things are success according to his will. மனுஷனுடைய கையினால் வாய்க்காது, It is not from the hands of men. அவருடைய கையினால் மட்டும் அது வாய்க்கும். All things success in his hand. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Isaiah the prophet said. 53:10 Chapter 53 verse வாசிக்க 10. நாம் கேட்போமா? Shall we hear? 53:10 கர்த்தரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை நுறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா அவர்களுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு சித்தமானது Will of the Lord அவர் கையினால் வாய்க்கும். shall கைகளை prosper in தட்டி his hand. ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுவோம். Say hallelujah. இன்னும் உற்சாகத்தோடு Let us clap. இன்னும் இப்ப சொல்லுங்கள், Tell you now. அவருக்கு சித்தமானது யார் மூலமா வாசிக்கும்? Will of the Lord shall prosper with whose hands? அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே The வாய்க்கும். will of the Lord shall prosper in his hand. கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah to God. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children. அவருக்கு சித்தமானது. His will. இப்ப சொல்லுங்க, அவருக்கு சித்தமானது யார்கிட்ட இருந்து வருது? Will of the Lord cometh from whom? தேவன் எவ்வளவு பெரியவர். What a great God. அவருக்கு சித்தமானது அவர் கைகளால் The வாய்க்கிறது. will of the Lord shall prosper in his hand. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to இன்னும் Let us clap more and என் அன்பு more. மகனே மகளே, Beloved son and daughter. இதுதான் தேவனுடைய வசனம். This is the word of God. இதுதான் தேவனுடைய வார்த்தை. This is the word of God. ஆம் Yes, பிரியமானவர்களே, beloved. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. ஏசாயா, Isaiah, இங்க வா. come here. போய் நின்றார். He went. தேவனை சொல்லும் என்றார். Lord, tell me. அவர் சொன்ன ஒரு பதில், He said an answer. என் வாயிலிருந்து வசனம் புறப்படுகிறது, Word cometh from my mouth. நீ அதை பார் என்றார். என் வாயிலிருந்து வசனம் புறப்படும், Word cometh from my mouth. அது வெறுமனையாய் என்னிடத்திற்கு It will திரும்பாது, not return back with நான் empty. அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும். It will give success to my works. கை தட்டி அப்பாவுக்கு
நான் அனுப்பின காரியம் அது வாய்க்கும் it will give என்று success. ஏசாயா மூலமாய் ஆண்டவர் He சொன்னார். said through prophet எதற்கு Isaiah. சொல்லுகிறார்? Why he said? அவர் வாயிலிருந்து வருகிறது வாய்க்கும் என்று விசுவாசிங்கள். Believe that proceedeth word of God will be அவர் success. கைகளிலிருந்து வருகிறது வாய்க்கும் என்று விசுவாசிங்கள். Believe that அவருக்கு his hand, சித்தமானது அவர் கைகள் மூலமாய் வாய்க்கும். believe that his will shall prosper in his hand. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை Beloved. யோசித்து பாருங்கள். Just எவ்வளவு பெரிய தேவன். What a great God. என் வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு விட்டால் அந்த வசனம் வெறுமனையாய் என்னிடத்துக்கு திரும்பவே திரும்பாது என்றார். If the word proceedeth from my mouth will not come with empty நான் hand. அனுப்பின எந்த காரியம் What purpose I send, நான் அதை வாய்க்க செய்வேன். it will success. நேற்று இரவு என் மகன் ஜெபித்திருக்கிறான். Yesterday my son prayed. நான் இன்று பகலுக்குள் அதை வாய்க்க செய்ய வேண்டும். Today I must ஒரு give தேவதூதனை கூப்பிடுவா, நீ புறப்பட்டு போய் இந்த காரியத்தை வாய்க்க go பண்ணு down என்றார். and give success. இருள் வரும் பொழுது When the darkness தேவன் comes, சொல்லுவார், the Lord will say, ஓ வெளிச்சத்தை பிரகாசிக்க Oh, செய்யுங்கள் shine forth light. என்று தேவன் சொல்லுவார். The Lord will say, தேவ தூதன் வரும்பொழுது வெளிச்சம் வருகிறது. Angel comes to light. தேவனே வரும்போது When வெளிச்சமாகவே the Lord இருக்கிறது. comes full of light. கைகளை தட்டி அப்பாவுக்கு Say hallelujah. இன்னும் Let us clap. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அதுதான் தேவனுடைய அன்பு. That is the love of God. அதைத்தான் தாவீது சொன்னார். That's what King David said. கர்த்தாவே Oh Lord, ரட்சியும். save me. அதன் பிறகு Then என் காரியங்களை வாய்க்க செய்யும் give என்றார். success. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்ல, Not only we are ஆனால் saved, காரியம் வாய்க்க பண்ணப்படவில்லை. we need success. இந்த பாதையின் வழிகளில் இப்படி ஒரு ஜெபத்தை நீ அன்றாடம் செய்ய வேண்டும். Through the path, day to day life, you have to pray. அதைத்தான் இயேசு சொன்னார். That's what Jesus said. மத்தேயுவிலே In Matthew, அன்றாட ஆகாரத்தை எனக்கு தந்தருளுங்கள் என்று சொல்லி பிதாவை நோக்கி வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை மூடிக்கொண்டு கூப்பிட்டு கேளுங்கள் என்று சொல்லி close the இருக்கிறார். door and cry unto the Father in heaven and provide my daily wages. அன்றாடம் கேட்க வேண்டுமா? Provide my wages. நாம் கேட்கிறோமா? ஆனா தாவீது பாருங்கள், But King David, தேவனே Oh Lord, ரட்சியும், save me. அதன் பிறகு என் காரியத்தை வாய்க்க Then செய்யும். give success. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஆனால் ஆண்டவர் சொன்னார், But the Lord said, தீர்க்கன் Prophet, என்ன பார், என் வாயிலிருந்து போற வசனத்தை பார். look at my proceeded நான் words. அனுப்பிய காரியமாய் அது வாய்க்கும், அது வெறுமனையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. It will give success. It will not come with the empty hand. உடைய ஊழியக்காரனாகிய முதல் தீர்க்கதரிசி யாரு? Who is the first prophet and the servant of Abraham. God? Abraham. ஆபிரகாம் 100 வயதாயிற்று. He was matured age. தலைவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறாரு. He is going to settle in a second marriage. இரண்டாவது மனைவின் பெயர் கேத்துராள். The second wife name is Ketura. அவருக்கு 11 பிள்ளைகள் பிறக்கிறது. 11 children she gave எத்தனையாவது birth. வயசுல? 100வது At வயசுல. the age of 100. ஆனால் மூத்த மனைவிக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லுகிறார், And he said, தன் உடன் ஊழியக்காரனை கூப்பிட்டு, He called his எலியேசர் servant, Eliezer, இங்கே வா என்றார். Come here. எலியேசர் வந்தார். Servant came. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். He said only, தேவன் எவ்வளவு பெரியவர். What a great God he அதைத்தான் is. வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24 Genesis chapter 24. 40 வாசிக்க நாம் கேட்போம். Verses ஆதியாகமம் 24 40. நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். Hallelujah to God. ஒரு அல்லேலூயா சொல்ல Say மாட்டியா? hallelujah to God. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ வீட்ல இருந்து வந்த பிரயாணத்தை அவர் வாய்க்க செய்வார். He will give success. உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். He will meet your நான் needs. வழிபடும் கர்த்தர், The Lord whom I சாதுபால் serve. சாலமன் கும்பிடுற ஆண்டவர், The Lord whom I serve. சாதுபால் சாலமன் ஜெபம் பண்ற ஆண்டவர், whom I pray. சாதுபால் சாலமன் தேடுகிற இயேசு கிறிஸ்து உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Amen. உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லு. கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். Surely he will prosper your way. என்ன தீர்க்க தரிசனம் பாருங்களேன். What type of prophecy? எலியேசரை கூப்பிடுகிறார். He called the servant. எலியேசர் இங்கே வா, Come here, நான் வழிபடும் கர்த்தர், The Lord before whom I have. நான் ஜெபம் பண்ற கர்த்தர், The Lord whom I நான் serve. பலி செலுத்தும் ஆராதிக்கும் என்னுடைய தேவன் The Lord whom I serve. உன் பிரயாணங்களை வாய்க்க செய்வார் என்றார். Send his angel with you and prosper your way. பிரயாணங்கள் வாய்க்க செய்து விட்டது. Prosper our ways. புறப்படும் நேரம் வந்தது. The time came to go. அந்த சமயத்தில் And that time. லாபானும் பெத்துவேலும் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதற்கு எலியேசர் சொன்னார், என் தேவன் என் காரியத்தை வாய்க்க பண்ணின பின்பு
நீங்கள் ஏன் என் பிரயாணத்தை தடை செய்கிறீர்கள் என்றார். And the servant said, after the Lord give us success to my way, why கைகளை have தட்டி you ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to God. அவர் என் பிரயாணத்தை வாய்க்க செய்த போது நீங்கள் ஏன் தடை செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 24:56 கூறுகின்றன. Genesis 24 verses 55 says, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். look at the word of God. யோசேப்பு என்னும் புருஷனை பாருங்கள். Look at Joseph. ஆதியாகமம் 39:3 பாருங்கள். Genesis chapter 39 வேதம் verse 3. சொல்லுகிறது, Bible says, தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்தார். because the Lord was with him, so his things are success. என்னென்ன காரியம் அவன் தொட்டாலும் சரி, Whatever he touched, எதை செய்ய நினைச்சாலும் சரி, what a plan to do, அவன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். things will be prosperous. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சிறைச்சாலையின் தலைவன் அதை பார்த்தான். The warden of the jail saw அந்த that, தேசத்தின் அதிபதி அதை பார்த்தான். and all the prince of the nation ஆதியாகமம் saw that. 39:23 சொல்லுகிறது, 39 verses கர்த்தர் 29. அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் எதை நினைத்தாலும் எதை தொட்டாலும் அவன் காரியம் வாய்க்கப்பட்டது என்று அறிந்து அந்த சிறைச்சாலையின் தலைவன் அதை பார்த்தானாம். Because the Lord was with Joseph, so all the people saw that. The hand of எவ்வளவு the Lord பெரிய was with தேவன். Joseph. What a great God. எவ்வளவு பெரிய கர்த்தர். What a great God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. யோசித்து பாருங்கள். Just think. அவர் வாய்க்க செய்வதில் வல்லமை He is உள்ளவர். mighty to give, provide எத்தனை பேர் success. ஆமென் என்று How விசுவாசிக்கிறீர்கள்? many of them believe? இன்னைக்கு கூட்டத்தை முடிச்சு நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? You are going to உங்கள் finish காரியம் வாய்க்கும். Your things will be success. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? You are going உங்க for- காரியம் Your வாய்க்கும். things will be prosperous. விசுவாசத்தோடு செய்யுங்கள். Faithfully go. எதை செய்தாலும் Whatever you do, தேவனுடைய மகிமைக்கு என்று செய்து பாருங்கள். do for the glory அவர் of God. அப்படியே செய்வார். He will கைகளை தட்டி give அப்பாவுக்கு prosper. 3 அல்லேலூயா. Say Big hallelujah. clap. கைகளை தட்டி, Big clap. கரம் தட்டி. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். Faithfully confess. The இவை Lord will எல்லாம் bless. வாய்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் But இருக்கிறது. only one reason is that to அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். day and night meditate the கைகளை word of தட்டி வர God. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். blessed is the man he who meditated the word of God day அவன் and night. நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு You are planted the தன் near the காலத்தின் stream of கனியை water. தந்து Yield the fruit of இலை the உதிராத season. மரத்தை போல் இருப்பான். Amen. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். கை தட்டுங்களா அப்பாவுக்கு. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved அவன் children. செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever he do, it இப்ப will be சொல்லுங்க, prosper. நான் வேதம் வாசிப்பேன், என் காரியம் வாய்க்குன்னு சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். I'll read the Bible, my things will be success. அப்படியே எழுந்து நில்லுங்க. Let us stand. நான் இன்று முதல் வேதம் வாசிப்பேன். Today I'll read the அல்லது Bible. வேதம் படிக்க தெரியாது போனாலும் சரி, If you not read the யாரையாவது கூட்டி எங்க வீட்ல இருக்கிற வாக்குத்தத்தத்தையாவது வாசிச்சு கத்துக்குவேன். Call somebody, learn the promises of God. அப்பொழுது உன் காரியம் வாய்க்க Then you செய்யும். will be success. இலை உதிராத மரத்தைப் போல் Like a flourished tree. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do, நீ will எதை prosper. செய்ய நினைத்து அதையெல்லாம் வாய்க்கும். Whatever plan to do, it will be ஆம் prosper. பிரியமானவர்களே, Yes, beloved. ஒரு வசனங்களை வாசிப்போமா? One word. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் Psalm chapter 30 5வது வசனத்தை வாசிக்கட்டுமே. verses. நான் சொல்வதை விட வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. யார் மேலே? என் வழியின் போட்டுக்கோ. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of them believe? யார் நம்பிக்கையா இருப்பதோ? Trust in him. வசனம் சொல்லு, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு Hallelujah. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அவரே காரியத்தை வாய்க்க Hallelujah. பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். Saying as a prophecy. இயேசு கிறிஸ்துவின் ஊழியனாக, Servant of Lord. பரிசுத்தாவின் நிறைந்தவனாக, Filled with the Holy Spirit. தேவனுடைய அப்போஸ்தலனாய், The apostle of God. தேவனுடைய சுவிசேஷகனாய், Evangelist of God. தேவனுடைய மேய்ப்பனாய், Shepherd of God. தேவனுடைய போதகனாய், Preacher of தேவனுடைய God. தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன். Prophet of God. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Lord will give success in your அவர் way. சொன்னபடி செய்து முடிப்பார். He will do it what he விசுவாசிக்கிறீர்களா? said. You believe that? இதோ ஒரு தாயார் உங்களுக்கு ஜெபிப்பார்கள். Your mother is going to pray for you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே இறங்கி கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொன்னது போல ராஜா ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே எத்தனை பிள்ளைகளுடைய எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே வாய்க்காமல் ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிறதோ Yes, சுவாமி, Lord. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்டிருக்காங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலும் அந்த அநேக பிள்ளைகள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தின் வழிகளையும் Yes, தேவனாய் Father. கர்த்தர் ஆண்டவரே திறந்து
நடந்து கொடுக்கும்படியாக அந்த காரியங்களை Hallelujah. வாய்க்க பண்ண போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எலியேசருடைய ஆண்டவரே பிரயாணத்தை என் தேவன் வாய்க்க பண்ணின தேவன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய காரியங்களும் வாய்க்க பண்ணுவீராக ராஜா ஆண்டவரே. Jesus. அப்பா உம்முடைய வார்த்தையெல்லாம் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே Hallelujah. இவையெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்க ராஜா ஆண்டவரே. Hallelujah. அப்படியாக வாய்க்க பண்ணுவீராக காரியத்தை சுவாமி ஆண்டவரே. என் தேவனுடைய ஆண்டவரே கரங்கள் ஆண்டவரே, உம்முடைய கைகள் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடந்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரவும் பகலும் ஆண்டவரே வேதங்களை வாசிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் இன்று கொடுத்த காரியத்தின்படி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன அந்த வாக்கு நிறைவேறட்டும் ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலே என் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காரியங்களை வாய்க்கப்படுகிற கர்த்தர் எங்களோடு வந்து ஆண்டவரே எங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பிள்ளையோட எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கள் வழிகளை எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே காரியத்தை வாய்க்கப்படுகிற தெய்வத்தை முன்பாக வைத்து நாங்கள் ஆண்டவரே ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே இனி எங்கள் காரியங்கள் தடைப்படாது சுவாமி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்க இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்த்து ஆண்டவரை முடித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஆமென். அப்படியே கைகளை உயர்த்து Let us lift up your hands. என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்கள். Join with me in prayer. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். Those who watch this program, எல்லார் pray with me. கைகளை Join உயர்த்தி with me, lift up சொல்லும் your hands. இயேசுவே, இயேசுவே, தேவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கமப்பா, எனக்கு இரங்கமப்பா, என் காரியங்களை வாய்க்க பண்ணும், காரியங்களை வாய்க்க என் பண்ணும், குடும்பங்களை ரட்சியும், குடும்பத்தை ரட்சியும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற விரோதமாய் எழும்புகிற மந்திர ஆவிகள், மந்திர ஆவிகள், பில்லிசூனி ஆவிகள், பில்லிசூனி பிசாசுகள், பிசாசுகள், வியாதிகள் வியாதிகள், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக விலகுவதாக. இயேசு சுவாமி இயேசு சுவாமி, உம்முடைய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதே கர்த்தாவே இப்பொழுதே கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். எங்கள் காரியம் வாய்க்கட்டும், வாய்க்கட்டும். சத்துரு மண்ணை நக்கட்டும், நக்கட்டும். சத்துரு மண்ணை நக்கட்டும், நக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே காரியம் வாய்க்கட்டும். காரியம் வாய்க்கட்டும். இயேசு சுவாமி இயேசு நீர் அப்படியே செய்யும். Do it. இயேசுவின் மூலம் பிதாவே In the name of Jesus we pray. ஆமென். Amen. சேன் சொல்லுமா, என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு முழு உள்ளமே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு God bless you.